இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா ஒரு பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் தெரியணும், நம்மளுக்கு என்னென்ன விஷயம் தெரியணும், எந்தெந்த டேர்ம் தெரியணும், தெரிஞ்சா ஒரு பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். அது பிஇபின்னு சொல்லுவாங்க, பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து எனி பிளான்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு சிமெண்ட் பிளான்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைசர் பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏர் கண்டிஷனிங் பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை டெக்ஸ்டைல் பிளான்ட்டாக இருக்கட்டும், ஸோ வாட் எவர் த பிளான்ட். ஓகே, ஸோ அந்த பிளான்ட்டோடைய பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எனி பிளான்ட்டாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கும், கரெக்டுங்களா? அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் இயரோடைய ப்ரொடக்ஷனுக்கும் ரெஃபரன்ஸ் இயரோடைய ப்ரொடக்ஷனுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸாக இடையே உள்ள அந்த ரேஷியோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் சொல்கிறோம். ஸோ ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் இஸ் நதிங் பட் இஸ் ரேஷியோ டு தி கரண்ட் இயர் ப்ரொடக்ஷன் டு தி ரெஃபரன்ஸ் இயர் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ்டு, இது எதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக, அதாவது இப்போ கரண்ட் இயரில் ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, கரண்ட் இயரில் நம்ம மேனுஃபேக்சர் ஒரு ப்ராடக்டை பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை அப்படின்றத வந்து நம்மளுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் யூஸ் ஆகுது. எப்படி ஆப்ரேட் ஆனால் அந்த பிளான்ட் அப்படின்னா, ப்ரீவியஸாக எப்படி அந்த பிளான்ட் ஆப்ரேட் ஆச்சோ, பாஸ்டில் எப்படி ஆப்ரேட் ஆச்சோ அந்த மாதிரி ஆப்ரேட் ஆனால் கரண்ட் இயரில் இந்த ப்ரொடக்ஷன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அதை சொல்கிறது தான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். ஸோ த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் த எனர்ஜி that would have been required to produce the production if the plant has been operated in the way as it did in the past. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டருக்கு நான் சொல்லிட்டேன், இந்த கரண்ட் இயர் ப்ரொடக்ஷனுக்கு ரெஃபரன்ஸ் இயர் ப்ரொடக்ஷனுக்கு இடையில அந்த ரேஷியோ தான் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். ஸோ ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் உங்களுக்கு தெரியணும் பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெண்டாவது, ஸோ ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸ். ஸோ ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இயர் எனர்ஜி யூஸ், ஓகே, ரெஃபரன்ஸ் இயர் எனர்ஜிக்கும் ரெஃபரன்ஸ் இயர் எனர்ஜி யூஸ்ன்றத வேல்யூவை இன்ட்டு ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸ் வேணும் அப்படின்னா யூ ஹவ் டு மல்டிப்ளை. ஓகே, you have to multiply two terms. One is production factors and another one is equivalent energy use. Okay, sorry, reference energy use, not equivalent, reference energy use. The reference energy using production factor நீங்க multiply பண்ணீங்கன்னா உங்களுக்கு reference year equivalent energy use என்ன அப்படின்றத வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த equivalent, இந்த reference year equivalent energy use அப்படின்றது is the energy to produce the current year production. ஓகே, கரண்ட் இயர் ப்ரொடக்ஷனை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, கரண்ட் இயரை வந்து இருக்கிற அந்த ப்ரொடக்ஷனை வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன எனர்ஜி தேவையோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸ் அப்படின்றது டேர்ம் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக ஸோ இந்த ரெண்டு டைம் கண்டுபிடிச்சாச்சு, ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் எனர்ஜி ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ், பிஇபின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்னால இந்த எனர்ஜி ஈக்குவலண்ட், ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸ் மைனஸ் கரண்ட் இயர் எனர்ஜி யூஸ் டிவைடட் பை ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸ் இன்ட்டு 100%. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்மை மைனஸ் பண்ணணும். எதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் அந்த ரெஃபரன்ஸ் இயர் எனர்ஜி யூஸ் ஈக்குவலன்ட்டு மைனஸ் கரண்ட் இயர் எனர்ஜி யூஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வச்சுட்டு டிவைடட் பை அதை வந்து எதோட டிவைட் பண்ணணும்னா இந்த ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸோட டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா என்ன பர்சன்டேஜ் வருதோ அந்த பர்சன்டேஜ் தான் அந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸ், இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் இது எதுக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷனை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எந்த அளவு வந்து எனர்ஜி வந்து எடுத்துக்குது, அதாவது அதிகமாக எடுத்துக்குதா கம்மியாக எடுத்துக்குதா, ப்ரீவியஸ் இயர் ஒரு ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு இது வந்து கம்மியாக எடுக்குதா அதிகமாக எடுக்குதா அப்படின்றத ஒரு டேர்மை சொல்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ். இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இஸ் த மெஷர் ஆஃப் வெதர் த
plant, whether the plant is now use more energy or less energy to manufacture the production, to manufacture the product, okay, to manufacture the product, if product, then it is did in the past. So நான் சொன்னது தான், பாஸ்ட்டில் ரெஃபரன்ஸ் ஒரு இயரில் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துருப்போம், அந்த இயரில் இருக்கிற ப்ரொடக்ஷனை வந்து மேனுஃபேக்சர் எவ்வளோ எனர்ஜி எடுத்துக்குதோ அதை விட இதை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவு இருக்குது, எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளான்ட் எனர்ஜி பர்ஃபார்மன்ஸ். இந்த பிளான்ட் எனர்ஜி பர்ஃபார்மன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த மெஷர் ஆஃப், என்ன சொல்ல, மெஷர்னு சொல்ல முடியாது, இட் இஸ் த மெஷர் ஆஃப் plant energy progressing. So plant energy progressing வந்து மெஷர் பண்ணுறது தான் இந்த டேர்ம். ஸோ plant energy progressing வந்து மெஷர் பண்ணுறது தான் இந்த டேர்ம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கா ஆர் டிட்டரேஷனில் இருக்கா அப்படின்றத வந்து சொல்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் எனர்ஜி பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இந்த பிளான்ட் எனர்ஜி பர்ஃபார்மன்ஸோடைய வேல்யூவை பொறுத்து தான் ஒரு எனர்ஜி மேனேஜர் வந்து ஆக்ஷன் எடுக்கணுமா, பிளான்ட் வந்து நல்லா இருக்குது. இப்போ பாசிட்டிவ் வந்ததுன்னா ஓகே, சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் நெகட்டிவில் அந்த பர்சன்டேஜ் வந்துச்சு, -1%, -2%, the energy manager or energy auditor has to take the action to improve the plant performance. ஸோ அதை டினோட் பண்ணுறது தான் இந்த பிளான்ட் எனர்ஜி பர்ஃபார்மன்ஸ்ன்றது. ஸோ ஓகே, உங்களுக்கு இப்போ இந்த இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பிளான்ட் எனர்ஜி பர்ஃபார்மன்ஸுக்கு எது தேவை, ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் தேவை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸ் தேவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் எனர்ஜி யூஸ் தேவை. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த பிளான்ட் பர்ஃபார்மன்ஸ் எனர்ஜி இருக்குல்ல அதில் இருக்க அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபைனலாக வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பிளான்ட் எனர்ஜி பர்ஃபார்மன்ஸை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் இந்த பிளான்ட் எனர்ஜி பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எந்த பிளான்ட்டுக்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் சொல்கிற இந்த வேல்யூ வச்சு நீங்கள் எந்த பிளான்ட்னாலும் அப்ளை பண்ணி அது எப்படி இருக்குது, ஓகேவா, எப்படி வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஸோ பாசிட்டிவில் இருக்கா அந்த வேல்யூ, நெகட்டிவில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், ஹேவ் எ நைஸ் டே.